சிக்ஸ்த் யூனிட்டில் உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் இன்ட்ரொடக்ஷன்மா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு 90 டிகிரி இதில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. இந்த 90 டிகிரிக்குள்ளே இதை போட்டுருங்க. இந்த இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இது உங்களுக்கு ஹைபோடென்யூஸு. இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் 6.1 பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.1ல் உங்களுக்கு இதை இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் இந்த ட்ரையாங்கிளை இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிளாகவும் இது தீட்டா. இங்கே 12 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 35 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 37 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராமை நீங்கள் நேராக ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த ரைட் ஆங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற தீட்டா வந்து உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடாக போடணும். புரியுதுங்களா? இந்த ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் சைடு இந்த பிக்சரை தான் இப்போ நீங்கள் நேராக வரைகிறீங்க. எக்ஸாம்பிள் 6.1 இதில் இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் நேராக, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து தீட்டா. அதேமாரி இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ எவ்வளோ 12 யூனிட்ஸ் அதை எடுத்து இங்கே எழுதுங்க. புரியுதுங்களா? அப்படியே உங்களுக்கு ரைட் ஆங்கிள் நேராக இருக்கா, அதேமாரி ரைட் ஆங்கிள் இங்கே நேராக இருக்கா, இது 35 யூனிட்ஸ். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது என்னது 37 யூனிட்ஸு இங்கே போடுங்க. புரியுதுங்களாம்மா? இப்போ நேம் எழுதிக்கோங்க. இந்த கரெக்டாக இங்கே வேல்யூ பி கொடுத்துருக்காங்க, இது கியூ கொடுத்துருக்காங்க. அதேமாரி இங்கே பி, இது கியூ, இந்த வேல்யூ வந்து ஆர். அப்போ இங்கேயும் ஆர் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு சைடாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு சைன் டீட்டா. சைன் டீட்டாவுக்கு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். இதுதாம்மா ஆப்போசிட்டு. ஸ்ட்ரைட்டாக ரைட் ஆங்கிள் நேராக இருக்குங்கள, இதுதான் உங்களுக்கு ஆப்போசிட்டு. இது ஹைபோடென்யூஸு. இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ 35, இது 37. அடுத்தது உங்களுக்கு காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவுக்கு வந்து அட்ஜசன்ட், இதுதான் நேராக இருக்குங்களா கீழே, இதுதான் உங்களுக்கு அட்ஜசன்ட். இந்த ரைட் ஆங்கிளுக்கு நேராக அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு டிகிரி இருக்கும், ஆங்கிள் இருக்கும். இதுதான் உங்களுக்கு அட்ஜசன்ட். அப்போ இது அட்ஜசன்ட் பை உங்களுக்கு ஹைபோடென்யூஸ். அட்ஜசன்ட்க்கு வந்து 12, இது 37. அப்புறம் டான் டீட்டா. டான் டீட்டாவுக்கு ஹைபோடென்யூஸே வராது, உங்களுக்கு ஆப்போசிட்டும் இந்த அட்ஜசன்ட் தான் வரும். இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். புரியுதுங்களா? இப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தான் டான் டீட்டாவில் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ 35/12. இந்த சம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதம்மா இது 6.1ஓட எக்ஸாம்பிள் சம்.